வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் முதல் தடவை நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி பழம், ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகு, இவை எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஓரமாக வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை நல்லா வேக வச்சு நடுவில் ஒரு 4-5 கட்டு வர மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சாச்சு அடுப்பில். அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து இந்த முட்டையை ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த கிரேவியெல்லாம் இந்த கட் பண்ணதுக்குள்ளே போயிட்டு இந்த மசாலா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு 2 மினிட்ஸு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ அதே கடாயை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பாதி அன்னாசிப்பூ, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கலர்லாம் மாதிரி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது பச்சையாக அரைச்சதுனால பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் இதை வதக்கி விட போகிறோம். அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இது கூட மசாலா குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்ச பவுடர் இதில் 3 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இந்த மசாலா ஃபுல்லாகவே நல்லா நம்ம வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள். உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதில் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதில் ஊற்றி ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக விட போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இந்த கிரேவி வேக வைக்க போகிறோம். அப்போ தான் முட்டையை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாவில் வதக்கி வச்ச அந்த 6 முட்டையுமே இதில் சேர்த்து நல்லா அந்த கட் பண்ணியிருக்கிற பகுதிக்குள்ளெல்லாம் அந்த மசாலா போகிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விடுறோம். நீங்கள் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா அந்த கிரேவி கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி பதமாக வச்சுக்கலாம். நான் திக்காக தான் இன்றைக்கி பண்ணுறேன். இந்த கிரேவி சப்பாத்திக்கு, அப்புறம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இந்த கிரேவியை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கலந்து கொடுத்தோம்னா கெட்டு போகாது. இந்த முட்டையும் தனியாக வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய் லஞ்சுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் கலந்து விட போகிறோம். இது திருப்பியும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா முட்டை நிறைய நேரம் வேக வைக்கக்கூடாது, கேஸ் ஃபார்ம் ஆயிரும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வேக வச்சுட்டு நம்ம ரெடி ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த நேரம் கொத்தமல்லி தலையை தூவிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ண போகிறோம். இது பிடிச்சிருந்தா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.